தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா தாவேகா மாநாடு ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருச்சு. அது சிறப்பா நடந்துச்சா சிறப்பா நடக்கலையான்றதை பத்தி எல்லாம் நான் பேச வரல. அதுல அன்பு அண்ணன் விஜய் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, கிழக்கு தொகுதி, வடக்கு தொகுதி, தெற்கு தொகுதி, மேற்கு தொகுதி, திருமங்கலம், திருப்பரங்குன்றம், உசிலம்பட்டி, இதுல ஃபுல்லா வேட்பாளர் நாங்க நிப்பாட்ட போறோம் அப்படின்னாரு. அந்த வேட்பாளர் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, எங்களோட கூட்டணிக்கு வர்றவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அப்படின்னாரு. அதனாலதான் அவர் சொன்ன அந்த 8 தொகுதியோட வேட்பாளர்களை அவரால் அறிவிக்க முடியல. இந்த இடத்துல நான் சொல்றேன், மாறுதட்டி சொல்றேன், எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் மதுரை கிழக்கு தொகுதி, அவர் சொன்ன அதே கிழக்கு தொகுதியில அன்பு அண்ணன் வழக்குரைஞர் செல்வம் அவர்களையும், மதுரை வடக்கு தொகுதியில அன்பு அண்ணன் திருநாவுக்கரசு அவர்களையும், மதுரை தெற்கு தொகுதியில அன்பு அண்ணன் ஹக்கீம் அவர்களையும், மதுரை மேற்கு தொகுதியில அன்பு நண்பர் விக்னேஸ்வரன் அவர்களையும், மதுரை நடுவன் தொகுதியில தங்கச்சி துர்கா அவர்களையும், இதே அவர் சொன்ன சோழவந்தான்ல அக்கா மரியாதைக்குரிய அக்கா நாகலட்சுமி திருமாறன் அவர்களையும், திருப்பரங்குன்றம் தொகுதியில நம்ம அக்கா சத்யாதேவி அவர்களையும், திருப்பரங்குன்றம் தொகுதியில அக்கா சத்யாதேவி அவர்களையும், மேலூர் தொகுதியில நம்ம அண்ணன் கோட்டைக்குமார் அவர்களையும் நிப்பாட்டிருக்காரு. இப்போ நாங்க ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர்களை சொல்றோம் அப்படின்னா, எங்களோட பாதை, எங்களோட பயணம், எங்கள் கால்களை நம்பி அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி எப்பவுமே மேல இருக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.